மகேஷ் வந்து கருணாகரன் கிட்ட சொல்லியிருந்தாங்க, அழகன் சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாத்தையும் எரிச்சிருங்க. அவ இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்டலுக்கு போறதுக்குள்ள வந்து அவ கையில அழகன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே இருக்கக்கூடாது. அது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கருணாகத்துக்கிட்ட குடுத்துர்றாங்க. அதனால கருணாக என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்திக்கு தெரியாத அழகனோட பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த பேக்கை மேலே டெரஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை நெருப்பு பற்ற வச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் என் அழகன் பொருளை எடுத்துகிட்டு எரிக்கிறதுக்கு நீ யாருடா, உனக்கு மரியாதை அவ்வளவுதான், நீ அவன் அழகனோட பொருளை மட்டும் எரிச்சிருந்தேன்னா நான் உன்னை எரிச்சிருப்பேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவும் நம்ம ஆனந்தி கோவப்பட்டு கருணாகத்துக்கிட்ட எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா கருணாகத்துக்கிட்ட எப்போவுமே ஆனந்தி ஒரு பயந்து சுவாகமாக அவரை எதிர்த்து எந்த ஒரு பேச்சுமே பேசியிருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுத்து தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை தன்னோட அழகனோட பொருளை கை வச்சுட்டாங்க அப்படின்னதும் நம்ம ஆனந்தியோட கோவத்தை அங்கே இருக்கக்கூடிய முத்து, சௌசவ் எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த அளவுக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த அழகை யாருன்னு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி வந்து அந்த செயினை எடுத்து அழுதுகிட்டு இருக்கும்போது தான், என்னது இது தனியாக இருந்த செயின் இப்போ ரெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அழகனா அன்புவோட ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்ததுமே ஆனந்திக்கு எப்படியானா அன்பு வந்து தடுத்து நிறுத்திடணும், இதனால தான் அன்பு வந்து என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறான், நான் அவனோட காதலை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அவன் நினச்சி அழகன்ற பேரில் வந்து அவனோட காதலை வந்து என்கிட்ட வெளிப்படுத்தியிருக்கான். ஆனால் நான் தான் இவ்வளவு நாளாயும் புரிஞ்சுக்காத இருந்திருக்கேன். நான் எப்படியானா என் அழகனை வந்து போக விடாத தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கார அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நம்ம ஆனந்தி. அவரும் உன் அழகை இனி உனக்கு கிடைக்க மாட்டாமா, அவன் நீ வேணான்னு சொல்லிட்டு வெளியூர் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் போயிருக்கான் அப்படின்னு அவர் எங்கே போகிறாரோ அந்த பஸ் ஸ்டாண்டோட அட்ரஸை கொடுத்துட்றாரு. நம்ம ஆனந்தியும் என்னானாலையும் சரி என்னோட அழகனா நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் வந்து அங்கே போகிறதுக்கு தயாராகிடுறாங்க. நம்ம அன்புவோட தங்கச்சி யாழனியும் ஃபோன் பண்ணி, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும், என் அண்ணனை வந்து உன்னை உயிருக்குயிராக லவ் பண்ணுறான், அதனால தான் நீ வந்து படுத்துட்டு இருந்த அந்த தலகாணி கவரை எல்லாம் அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இனிமேலும் எக்காரணத்தை கொண்டு என்னோட அன்புவை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு தேடி போகிறாங்க நம்ம ஆனந்தி. ஆனால் அன்பு இருந்துக்கிட்டு என்னானாலையும் சரி ஆனந்திக்கு தகுதியான ஆள் வந்து மகேஷ் சார் தான், நம்ம வந்து அவனுக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்றதுனால தான் மகேஷ் சாரே வந்து ஆனந்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அழகனை நம்ம சாகடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆனந்திக்கிட்ட ரொம்பவும் கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து போகணும்னு போகிறாரு. ஆனால் அவருக்கும் வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா இது ஒரு வலுக்கட்டாயத்தினால நடக்கிற மாதிரி இருந்தாலும் வேறு வழி கிடையாது, இது நடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்புவும் பஸ் ஏறி கிளம்பிட்டாரு. பஸ்ஸு கிளம்ப போகிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக நம்ம ஆனந்தி வந்து அன்புவை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட காதலை சொல்லி 2 பேருமே மனசு மாறி ஒன்றா காதலிக்க போகிறாங்க. ஆனால் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது மகேஷ் தாங்க.